ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 மாமழை போற்றுதும் அப்படிங்கிறதுலேருந்து முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். முதல் வினா, உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் யார்? உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் திருவள்ளுவர். அடுத்து இரண்டாவது வினா, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் யார்? இதற்கான விடை பாரதியார். அடுத்து மூன்றாவது வினா, உலகச் சிட்டுக்குருவிகள் நாள் எப்பொழுது? மார்ச் 20 உலகச் சிட்டுக்குருவிகள் நாள். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து நாலாவது வினா, உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்தும் சிற்றிலக்கியம் எது? உழவர் உழத்தியர்னு வந்தாலே பல்லு அப்படிங்கிற சிற்றிலக்கியம். அடுத்து ஐந்தாவது வினா, பல்லு ஒரு டேஸ் இலக்கியம், வேளாண் இலக்கியம். அடுத்து ஆறாவது வினா, பள்ளு இலக்கியத்தின் வேறு பெயர் உழத்தி பாட்டு என்றும் அழைக்கப்படும். உழத்தி பாட்டு. ஏழாவது வினா, சிற்றிலக்கியத்தின் வகைகள் எத்தனை? சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும். அடுத்து எட்டாவது வினா, புலன் என்று பள்ளு இலக்கியத்தை குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம் புலன் என்று பள்ளு இலக்கியத்தை குறிப்பிடுகிறது. அடுத்து ஒன்பதாவது வினா, காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவோடு பிடவளர்ந்து கவனி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இவ்வரிகள் ஐங்குறுநூறில் இடம்பெற்றுள்ளது. ஐங்குறுநூறு. அடுத்து பத்தாவது வினா, ஐங்குறுநூறு பிரித்து எழுதுக. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 என பிரியும். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 11வது வினா, ஐங்குறுநூறு நூலின் அடிவரையறை. இந்நூல் 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்டிருக்கும். 3 to 6 அடிவரையறை. அடுத்து 12வது வினா, ஐங்குறுநூறு எந்த பாவகையைச் சேர்ந்தது? அகவற்பா வகையைச் சேர்ந்தது. அடுத்து 13வது வினா, சங்ககால புலவர் பேயனார் இயற்றிய எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? 105 பாடல்கள் கிடைத்துள்ளன. அடுத்து 14வது வினா, ஐங்குறுநூறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? ஐங்குறுநூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்து 15வது வினா, ஐங்குறுநூறு நூலை தொகுத்தவர் யார்? தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அடுத்து 16வது வினா, ஐங்குறுநூறு நூலை தொகுப்பித்தவர். தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து 17வது வினா, கீழ்கண்ட இலக்கண குறிப்பில் தவறானது எது? ஆள் என்றால் அசைநிலை என்பது சரி, கண்ணி என்றால் அண்மை விழிச்சொல் என்பதும் சரி, ஆடுகம் என்றால் தன்மை பன்மை வினைமுற்று என்பதும் சரி. இதற்கான விடை இவற்றில் எதுவும் இல்லை, எல்லாமே சரியானது. அடுத்து 18வது வினா, காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? காட்டின் மூலவர் என்று யானை அழைக்கப்படுகிறது. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 19வது வினா, கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இவ்வரிகள் கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளது. கடுங்களிற்று அப்படின்னு வந்ததுன்னா கலித்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 20வது வினா, தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? அபிரகாம் பண்டிதர். அபிரகாம் பண்டிதர். அடுத்து 21வது வினா, சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? அபிரகாம் பண்டிதர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 22வது வினா, பறவைகள் உலகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பறவைகள் உலகம் நூலின் ஆசிரியர் சலீம் அலி. அடுத்து 23வது வினா, பந்தடிப்போம் உன்னை என்று வெண்ணிலாவே நீயும் பாரில் வர அஞ்சினாயோ வெண்ணிலாவே என்று பாடியவர் யார்? வெண்ணிலாவே வெண்ணிலாவேன்னு வந்ததுன்னா கவிமணி பாடியிருப்பாரு. அடுத்து 24வது வினா, வான் பொய்த்தது என்னும் சொற்றொடர் உணர்த்தும் மறைமுக பொருள் எது? மழை பெய்யவில்லை. அடுத்து 25வது வினா, தனது சொந்த செலவில் தமிழிசை மாநாடுகள் நடத்தியவர் யார்? தன்னுடைய சொந்த செலவில் அபிரகாம் பண்டிதர் தமிழிசை மாநாடுகளை நடத்தியிருப்பார். அடுத்து 26வது வினா, சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? இவ்வமைப்பை அபிரகாம் பண்டிதர் உருவாக்கியிருப்பார். அடுத்து 27வது வினா,
தென்காசிக்கு அருகேயுள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தவர் யார்? அபிரகாம் பண்டிதர் தென்காசிக்கு அருகிலுள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்திருப்பார். அடுத்து 28வது வினா, அபிரகாம் பண்டிதர் எங்கு ஆசிரியராக பணியாற்றிய போது சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் என்று அழைக்கப்பட்டார்? பண்டுவர் என்றால் மருத்துவர் என்பது பொருள். எங்கே இருக்கும்போது அப்படின்னு பார்த்தோன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும்போது, திண்டுக்கல். அடுத்து 29வது வினா, அபிரகாம் பண்டிதரின் காலம் 1859 முதல் 1930. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 30வது வினா, பொறுத்துக. போது என்றால் மொட்டு என்பது பொருள். அலர்ந்து என்பதன் பொருள் மலர்ந்து. கவினி என்பதன் பொருள் அழகுற. கா என்பதன் பொருள் சோலை. இதற்கான விடை 1, 2, 3, 4. அடுத்த 31வது வினா, கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? தரளம் என்றால் முத்து என்பது சரி. முகில் தோகை என்றால் மேகக்கூட்டம் என்பதும் சரி. மஞ்சை என்றால் மயில் என்பதும் சரி. மேற்கண்ட அனைத்துமே சரியானது. அடுத்து 32வது வினா, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? செங்கயல் என்பதை செம்மை கூட்டல் கயல் என பிரிக்கலாம். பண்பு தொகை. மஞ்சையும் கொண்டலும் என்பது என்பது வெளிப்படையாக வந்துள்ளதால் இது எண்ணுமை. கொன்றை சூடு என்பது 2ஆம் வேற்றுமை தொகை என்பதும் சரி. அகிர்புகை என்பது 2ஆம் வேற்றுமை தொகை என்பது தவறு. அகிர்புகை என்பது 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது 33வது வினா, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஆர்கானிக் ஃபார்மிங் என்றால் இயற்கை வேளாண்மை என்பது சரி. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் என்றால் ரசாயன உரங்கள் என்பதும் சரி. செல்சீட்ஸ் என்றால் நடவு விதை என்பது தவறு. செல்சீட்ஸ் என்றால் ஒட்டு விதை என்று வரும். ஃபார்ம்யார்ட் மேனூர் என்றால் தொழு உரம். அடுத்து பொறுத்துக. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் என்றால் மதிப்பு கூட்டு பொருள். ரூட் நோட்ஸ் என்றால் வேர் முடிச்சுகள். வியவர் பேர்ட் என்றால் தூக்கணாங்குருவி. ஹார்வெஸ்டிங் என்றால் அறுவடை. இதற்கான விடை 1, 2, 3, 4. அடுத்து 35வது வினா, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனை மரம் தமிழ்நாட்டின் மாநில மரம். 36வது வினா, ஏழைகளின் கற்பக விருட்சம் எது? பனை மரம். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 37வது வினா, தகப்பன் கொடி என்னும் புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டின் தமிழக அரசின் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அழகிய பெரியவன். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 38வது வினா, பொறுத்துக. குறிஞ்சித்திணை பாடியவர் கபிலர். முல்லைத்திணை பேயனார். ஓரம்போகியார். நெய்தல் திணை அம்மூவனார். பாலைத்திணை ஓதலாந்தையார். இதற்கான விடை 3, 1, 4, 5, 2. அடுத்து 39வது வினா, பிடி என்பது? பிடி என்றால் பெண் யானை என்பது பொருள். 40வது வினா, அழகிய பெரியவனின் இயற்பெயர்? அரவிந்தன். அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். அடுத்து 41வது வினா, திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர்? பெரியவன் கவிராயர். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 42வது வினா, திருமலை முருகன் பள்ளு இலக்கியத்தின் வேறு பெயர்? இது பல்லிசை என்றும் திருமலை அதிபர் பள்ளு என்றும் அழைக்கப்படும். பல்லிசை என்றும் திருமலை அதிபர் பள்ளு என்றும் அழைக்கப்படும். அடுத்து 43வது வினா, வனப்பேணுனர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணுமேனன் எலிஸ் விருதினை வி. கிருஷ்ணமூர்த்தி எந்த ஆண்டு பெற்றார்? 2000ஆம் ஆண்டு. அடுத்து 44வது வினா, மிகுதியான நினைவாற்றல் கொண்ட விலங்கு? மிகுதியான நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை. அடுத்து 45வது வினா, பெரியவன் கவிராயரின் காலம் 18ஆம் நூற்றாண்டு. 46வது வினா, மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மடையிடங்கனி வந்துளம் ஆடும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? இவ்வரிகள் திருமலை முருகன் பள்ளுவில் இடம்பெற்றுள்ளது. திருமலை முருகன் பள்ளு. அடுத்து 47வது வினா, வளருங்காவில் முகில்தொகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும் என்ற வரிகளை இயற்றியவர்? இவ்வரிகளின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 48வது வினா,
திருமலை முருகன் பள்ளு கூறும் மாடு வகைகளில் தவறானது எது? காரி, செம்மறையான், கருமறையான் இது எல்லாமே மாடு வகைகளில் ஒன்றாக வரும். பூம்பாழை என்பது தவறு. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 49வது வினா. திருமலை முருகன் பள்ளு கூறும் உழவு கருவிகளில் சரியானது எது? இதில் பார்த்தோம் அப்படின்னா கொழுக்கய மரம் அப்படிங்கிறது தான் சரியானது, மற்றதெல்லாம் தவறானது. இதில் உழவு கருவிகள் நிறையா கொடுத்துருப்பாங்க, அதையே பார்த்துக்கோங்க. அடுத்து 50வது வினா. பூவணி கொண்டன்றால் புறவே பேரமர் கன்னி ஆடுகம் விரைந்தே இவ்வரிகளை இயற்றியவர் பேயனார். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 51வது வினா. அபிரகாம் பண்டிதர் குறித்த செய்திகளில் தவறானது எது? இந்த செய்திகளில் தவறானது இவர் இளமையிலேயே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, சோதிடம், மருத்துவம், இசை ஆகிய துறைகளில் உள்ள நுட்பங்களை பயின்றார் என்பது சரி. தஞ்சையில் குடியேறிய போது மக்கள் அவரை பண்டிதர் என அழைத்தனர் என்பதும் சரி. அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம் என்பதும் சரி. லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இவர் 70 ஆண்டுகள் கழித்து தமிழுக்கு தொண்டு செய்தார் என்பது தான் தவறு. லாஸ்ட் ஆப்ஷன் தான் தவறு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவர் 71 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தார் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து 52வது வினா. மன உளைச்சல் தீர்வும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும் இத்தொடரில் உள்ள மயங்கொழி சொற்கள் யாவை? இதில் உள்ள மயங்கொழி சொற்கள் உளைச்சல், உலை, உழைக்க. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 53வது வினா. திருமலை முருகன் பள்ளு யாரை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது? முருகன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 54வது வினா. பள்ளு எவ்வகை நூல்களுள் ஒன்று? சிற்றிலக்கிய நூல்களுள் ஒன்று. தேர்ட் ஆப்ஷன். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு 2வது இயலில் இருக்க முக்கியமான வினாக்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இயல் 3க்கு பார்க்கலாம். தேங்க்யூ.